தினசரி அன்னதானம் வழங்கப்படுது அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டங்கள் வராங்க. இதை நம்பியே வராங்க. இதை நம்பி இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறோம்னா, ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து மதிய உணவுக்கு இங்கே தான் வருவாங்க. எங்கெங்கிருந்தோ வருவாங்க, வந்து இங்கே தான் வந்து மதிய உணவுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாத்திரிகர்கள் நம்பிக்கையோடு வருவாங்க. இங்கேருந்து அங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்தே வராங்க, இல்லை இங்கிட்டு வெளியிலேருந்து வர்றாங்க அப்படின்னா, வேற எங்கேயும் நிப்பாட்டாத, நேராக கனகம்பட்டி கோயிலுக்கு போப்பா, சிறுகுனூர் போப்பா, அங்கே போயிட்டு வந்து பகவானை தரிசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றவங்க நிறைய. இப்போது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேர் வந்தது பார்த்திங்களா, காலையிலேருந்து இரவு வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். அவ்வளோ பேத்துக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு நாள் ஒருத்தர் கூட வந்து சாப்பிடாமல் போகலை. அதேமாரி இங்கே தினசரி ஒரு 300 பேர் தங்கி குளித்து கிளம்பி தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே எதுக்குமே நம்ம வந்து ஒரு கட்டணமோ ஒரு எதுவுமே நம்ம வசூலிக்கிறது கிடையாது. எல்லாமே பக்தர்களுக்காக. இது வந்து முழுக்க நம்ம சேவையாக தான் பண்ணுறோம். எல்லாம் பகவானோட அருள். ஒரு உலகத்துக்கே சாப்பாடு போட வேண்டாம் சாமின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு நாளைக்கு நீ 1000 பேத்துக்கு சாப்பாடு போடணும் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பகவானோட அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்கும். அவர் சொன்ன வாசகங்கள் அனைத்தும் டைனிங் ஹாலில், வெளியில், எல்லா இடத்துலையும் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன அத்தனை வாசகங்கள், அத்தனை இதுவும் இங்கே நம்ம வந்து எழுதி போட்டுருவோம். ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே மிகப்பெரிய சக்தியாக பரபிரம்மமாக அங்கே வந்து ஐயா வந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் 15 வருடங்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காரு. தொழிலில் நஷ்டமடைஞ்சு, தொழிலே வந்து கொரோனாவுக்கு அப்புறம் தொழிலே இல்லாத ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தவங்க முடக்கமாகி இங்கே வந்து வேண்டிட்டு போய் இப்போ நிற்க நேரம் இல்லாமல் அவங்க இருக்கிற அளவுக்கு பகவான் வந்து உருவாக்கியிருக்காரு.